பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து மாணவிகளுக்கு அறிவியல்னா என்னன்னு திருச்சி அரஸ்கே துவாக்குடியில் பெல் நிறுவனத்தில் நடந்த நிகழ்ச்சியில் தான் அந்த செய்தியை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த செய்தியை இன்னும் கொஞ்சம் பக்கமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போ அதை கொஞ்சம் க்ளோஸாக பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் படிக்கணும். இது வந்து ஒரிஜினல் காப்பி என்கிட்ட இல்லை, கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. இதை கொஞ்சம் கவனத்தோட படிங்க. நானும் ஒரு சயின்டிஸ்ட்டு தான். மாணவர்களுக்கு அறிவியல்களை எப்படி வளர்க்க வேண்டும், அறிவியல் பாடம் எழுத்துப்பூர்வமாகவும் டிராயிங் மூலமாகவும் மாணவருக்கு கொடுப்பதை காட்டிலும் அவர்களுக்கு ஒரு பிராக்டிக்கல் மூலமாக புதிய புதிய சிந்தனை வளர்வதற்காக நம்ம கொடுத்தோம்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மதுரையில் ஏபிஜே அப்துல் கலாம் விஞ்ஞான பயிற்சி கூடம் தொடங்கியிருந்தது. அப்போ செய்தி ஹிந்து பத்திரிகையில் வந்தது. அதை கொஞ்சம் பார்ப்போம் பக்கத்தில். இதெல்லாம் வந்து ஏன் காமிக்கிற இந்த நாளேடுகள்லாம் அப்படின்னா, நாளேடில் எழுதப்பட்ட விஞ்ஞானி தான் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய தேசிய குற்றத்தை பப்ளிக்கில் செய்து காமிச்சிருக்கிறேன். எப்படின்னா, ஓட்டு போடும் கம்ப்யூட்டர் மிஷின், அதை பற்றி தான் நான் போட்டிருக்கிறேன். இப்போ இந்த செய்தியை கொஞ்சம் நீங்கள் பாருங்கள். இந்த செய்தியில் கவனமாக நீங்கள் படிக்கணும். ஓட்டு போடும் மிஷினில் 100க்கு 100 போர்ச்சேரி பண்ண முடியும்னு நிரூபித்து காமிச்சிருக்கிறேன். அதை நீங்கள் கொஞ்சம் கவனத்தோட பாருங்கள். சரி, அதே மாதிரி இது வந்து 3G மொபைலில் திருடர்களை எச்சரிக்கும் கருவியாக தயாரிச்சிருந்தேன். அதவும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். சரி, இது வந்து தினமணியில் வந்தது. இதை மாணவர்கள் படிக்கும்போது என்னுடைய இயக்கத்தை பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு எப்படியெல்லாம் தோன்றுகிறது அப்படின்ற விஷயம், உங்களுக்குள் அறிவியல் என்பது எளிமையான பொருள் அப்படின்றத நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். இது வந்து 3G மொபைல் மூலமாக காலைக்கதிரில் வந்தது. இது ஒரு அரசு பள்ளியில் இதை செஞ்சு தனியார் பள்ளி மேட்டூர் அந்த தனியார் ஸ்கூலில் செய்து காமிச்சிருந்தோம், அரசு பள்ளி மாணவிகளை வைத்து. இது வந்து ஒரு சாதாரண ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய பள்ளியோடத்து HM கோவிந்தராஜ் தான் ஸ்பான்சர் பண்ணது இந்த துப்பாக்கி ரோபோவுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதை ஒவ்வொன்றும் நீங்கள் தெளிவாக படிக்கணும்.
சரி, அதே மாதிரி இது ஒரு மாணவர் வந்து செய்திருந்தார், ஸ்பான்சரு. சரி, இப்போ நம்ம இயக்கத்தை பார்க்கலாம். இப்போ நம்ம இயக்கத்தை பார்க்க போகிறோம். இருப்பா. இதுதான் டேபிள் ஃபேன் உடையது. அதை நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ ரொட்டேஷன் ஆகிறத பார்க்க போகிறோம். என்ன படிப்போம், போடு 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 போடுப்பா. ரொட்டேஷன் ஆகுது. ஓகே, லைட் ஆஃப் பண்ணிடுவோம். ஓகே, நிப்பாட்டுப்பா. இப்போ பாருங்கள், இருபத்தஞ்சா ரொட்டேஷன் போட்டு விடுப்பா. இப்போ கலத்திட்டோம். 4 பக்கமும் லைட் வச்சுருக்குறோம். லைட் ஆப்ஷன் ஆன் ஆஃபு. லைட்டு போடுறேன் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். லைட்டு போடுறோம். இது படிக்கிறதுக்காக இந்த லைட்டில் நம்ம செட் பண்ணியிருக்கோம். நாலு பக்கமும் லைட் எரியுது, நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் படிக்கிறதுக்கு இப்படி இது பண்ணுவாங்க. இதவும் இப்படி இது பண்ணிக்கலாம். உட்காந்து படிக்கிறதுக்கு இப்படி படிக்கலாம். நம்ம வந்து இங்கே ஒருத்தர் படிச்சுக்கிட்டு இருப்பார், அதே மாதிரி இங்கே ஒருத்தர் படிச்சுக்கிட்டு இருப்பார். சரிங்களா? இது இயக்கத்தை பார்த்துட்டோம். அதை நம்ம க்ளோஸாக பார்க்குறோம். பெயிண்ட் அடித்த பிறகு இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அது எப்படி கரெக்டாக ரொட்டேஷன் ஆகுது, அந்த ஃபேனு இந்த மிஷினோட எப்படி இணைய போகிறது அப்படின்னு ஒரு பாத்திரம் விளக்குறவங்க உட்காந்து விளக்குனாங்க. அதை பார்த்துட்டு தான் நான் அதை இது பண்ணியிருக்கேன். சரி, இதை கீழே எப்படி இருக்குன்னு இந்த அமைப்புகளை பார்க்கலாமா? ஓகே, இந்த அமைப்பு பாருங்கள். கீழே மோட்டார்ஸு கீழே ஆக்ஷன் ரொட்டேஷன் ஆகிட்டே இருந்துச்சு. கீழே உங்களுக்கு மோட்டார்ஸு தெரியுதா? மோட்டார்ஸு ஆப்ரேட்டிங் ஆகிறது உங்களுக்கு தெளிவாக இருக்கும். அடிப்பாகங்கள். ஓகே, கவனமாக பார்த்துட்டீங்க. அடுத்த டேக்கில் நம்ம பார்க்கலாம். ஓகே.